بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அண்மையிலேயே ஒரு பத்திரிகை செய்தி, அந்த செய்தி குறிப்பிடக்கூடிய விஷயம், பூமியிலிருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே கெப்லர் என்ற அமெரிக்கா அனுப்பிய ஒரு விண்கலம், ஆய்வுக்களம் சுற்றி கொண்டிருக்கின்றது. அது புதிதாக ஒரு பூமியை கண்டுபிடித்திருக்கிறது. அந்த பூமி நாம் இங்கே வசித்து கொண்டிருக்கின்றோமே, இந்த பூமியை விட 1.4 மடங்கு அதிகமானது. அந்த பூமியில் இது கண்டுபிடிச்சு சொல்கின்றது. இதற்கு கெப்லர் 6262F என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். அங்கே இந்த பூமியில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு எவ்வளவு இருக்கின்றதோ அது போன்றுதான் அங்கும் இருக்கின்றது. 0.04%. இப்படியெல்லாம் இவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். மனிதனுடைய இந்த ஆய்வு பாராட்டத்தக்கது. மனிதன் இது போன்று வானுலகத்தில் பெரிய அளவில் பயணம் மேற்கொண்டு பல அறிவியல் புரட்சிகளை அவன் படைத்து கொண்டிருக்கின்றான். ஒரு காலத்தில் பூமியில் தெரியாத கண்டங்கள் எல்லாம் இருந்தன. அந்த கண்டங்களையெல்லாம் மனிதன் கண்டுபிடிக்கின்றான். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், ஐரோப்பியர்களுக்கு அவர்களுடைய இறைச்சியை பத்திரமாக பாதுகாத்து வைப்பதற்கு அவர்களுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு போன்ற ஸ்பைசஸ் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இது அவங்க வாங்கிறதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. தரைமார்க்கமாக போய் தான் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்போ அதனால் கடல் மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சியில் இறங்குகின்றார்கள். போர்த்துகீசிய அரசின் சார்பில் பார்த்தலோமியா டயஸ் என்பவர் புறப்பட்டு வருகிறார். இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பட்டை, ஏலக்காய் போன்ற இந்த வாசனை பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி அவர் கடற்பயணம் மேற்கொண்டு வரும்போது ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்தில் மாட்டி கடுமையான புயலில் சிக்கி கப்பல் எல்லாம் உடைந்து உயிர் பிழைத்தது போதும் என்று அங்கிருந்து திரும்ப போய்விடுகிறார். அந்த இடத்திற்கு அவர் வைத்த பேர் கேப் ஆஃப் ஸ்டாம்ஸ், புயல்களுடைய முனை என்று பெயர் வைத்தார். அங்கிருந்து போனவுடனே போர்த்துகீசிய அரசர் அவர் அதற்கு பேர் வைக்கிறாரு கேப் ஆஃப் ஹோப்
நம்பிக்கை முனை என்று வைப்போம். ஏன் அதிலிருந்து தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்கு போகலாம் இல்லை என்ற நம்பிக்கையில் நன்னம்பிக்கை முனை என்று பெயர் வைக்கிறாங்க. இதுபோல இன்னொருவர் புறப்படுகின்றார். அவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இந்தியாவை கண்டுபிடிக்கணும் தான் போகிறார். ஆனால் அவர் போய் இறங்கிய இடம் வேறு. அவர் இருக்கிற வரைக்கும் அதுதான் இந்தியா என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் கண்டுபிடிச்சது அமெரிக்கா என்ற ஒரு கண்டத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அவரும் கண்டுபிடிச்ச பாடில்லை எதை, இந்தியாவை. ஆனால் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டார். அமெரிக்காவை அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் 1350 மக்கள் தொகை எவ்வளவு என்றால் 370 மில்லியன். அந்த அளவிற்கு மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் குடியேறுறாங்க. ஒரு பெரிய கண்டம் ஒன்று கிடைத்து விடுகின்றது. இதுவெல்லாம் 1492 நடக்கின்றது. பார்த்தலோமியா டயஸ் என்பவர் இந்தியாவை நோக்கி புறப்பட்டு வந்தாத அது 1488. இவரும் கண்டுபிடிச்ச பாடில்லை. இதற்கு பின்னால் தான் ஒருவர் கண்டுபிடிக்கின்றார், வாஸ்கோடா காமா. அவர் 1498 கோழிக்கோடுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார். இப்படி இந்த உலகத்தை கண்டுபிடிக்கிறதுல ஒரு கூட்டம் இறங்கி எங்கேயாவது நாம் போய் வாழ வேண்டும், குடியமர வேண்டும் என்று அவர்களுக்கு தேட்டம் இருந்தது, நாட்டம் இருந்தது. அதனால் கடற்பயணத்தை எல்லாம் மேற்கொண்டு இது போன்ற கண்டங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த முயற்சியை விட்டுட்டு இப்போ வான் நோக்கி கிளம்பிட்டாங்க. எந்த அளவிற்கு என்றால் இப்போது பத்திரிகையில் விளம்பரம் வருகின்றது. 2013 விளம்பரம் போட்டாங்க. would you sign up to die on Mars? நீ மார்ஸில், அதாவது செவ்வாய் கிரகத்தில் சாவறதுக்கு தயாராக இருக்கிறாயா? இதுதான் விளம்பரம். விளம்பரம் கொடுத்து இந்தியாவிலிருந்து 8000 பேர் அதற்கு முன்பதிவு செய்திருக்கிறாங்க. எதற்கு? இங்கிருந்து செவ்வாய் கிரகம் போகிறதுக்கு. அதாவது பல விளம்பரங்கள் வந்திருக்கின்றன. ஒரு சில விளம்பரம் அது என்ன சொல்கிறான்னா, ஒன் வே ட்ரிப் தானா, போயிட்டு திரும்ப வர வேண்டியதே கிடையாது, அங்கேயே தங்கியாரது. அங்கேயே அமெரிக்காவில் எப்படி இவர்கள் குடியமர்ந்தார்களோ அது போன்று அங்கே போய் குடியமர்ந்து கொள்ளலாம் என்று விளம்பரம். ஒன் வே ட்ரிப்பு தான், அங்கேயே தங்கி விடுவர் என்று இந்த விளம்பரத்தில் ஒரு பத்திரிகையில் போடுறான், ஒரு விளம்பரத்தில் போடுறான் 1,00,000 பேர் முன்பதிவு செய்து விட்டார்கள் என்று. இன்னொரு பத்திரிகையில், இன்னொரு செய்தியில், இன்னொரு விளம்பரத்தில் குறிப்பிடுறான் 2,00,000 பேர்கள் முன்பதிவு செய்து விட்டார்கள். இப்போ இதுவெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால், இங்கு வானலோகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்தில் நாம் குடி போய் ஆக வேண்டும். ஏனென்றால் இப்போ பூமியில் அதாவது 7 பில்லியன் மக்கள், 700 கோடி மக்கள் இருக்கிறாங்களாம். இன்னும் கொஞ்ச நாளில் 700 கோடி என்பதெல்லாம் தாண்டி போய் பெரிய அளவில் ஆகிவிடும் என்று அவர்கள் திட்டமிட்டு இப்போ வானுலகத்தை நோக்கி இவர்கள் பயணம் மேற்கொள்கின்றார்கள். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். திருக்குரானும் சொல்கின்றது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி, மனித ஜின் இனத்தாரே, இந்த வானத்தினுடைய துருவங்களை பொத்துக்கொண்டு நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்தால் ஃபன்ஃபுது, நீங்கள் புறப்பட்டு போங்க. லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். ஆனால் அதற்கு என்று பயங்கரமான சாதனம், அதற்கென்று பயங்கரமான பெரிய ஒரு ஏற்பாட்டோடு தான் நீங்கள் செல்ல முடியுமே தவிர சாதாரணமாக நீ போய்விட முடியாது என்று குர்ஆன் சொல்கின்றது. இதுகளெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இப்படியெல்லாம் இவர்கள் பயணம் மேற்கொள்கின்றார்களே, இந்த பயணம் சாதாரணமான பயணமா? ரொம்ப அபாயகரமான பயணம். இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தை பற்றி சொல்கிறான். அது இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா 65 கோடி கிலோமீட்டர். சும்மா இங்கிருந்து நெல்லையிலிருந்து பஸ்ஸில் வந்தால் கால்லாம் வீங்கி போகுது. சரி, அங்கேருந்து நெல்லையிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு சாப்பாட்டெலாம் எடுத்துகிட்டு வர்றோம். இதை மாதிரி நாம் சாப்பாடெலாம் கட்டி சாதனம்லாம் எடுத்துகிட்டு போகலாமா என்றால் எடுத்துகிட்டு போகலாம். அவன் சொல்கிறான், நீ இப்படி போவதாக இருந்தால், இங்கிருந்து விண்ணுலகத்திற்கு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் உன்னோட சேர்த்து ஆக்சிஜனையும் கொண்டு போகணுங்கிறான். ஆக்சிஜன்னா என்ன? உயிர் மூச்சு. அதை ஒரு பாட்டிலில் அவன் என்ன முறையில் சொல்கிறானோ அதை அடைச்சிட்டு போகணுங்கிறான். இதெல்லாம் சாதாரண விஷயமா? 65 கோடி கிலோமீட்டர். எப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கங்க. மங்கள்யான் ஒன்று அனுப்புனானே, 13 அனுப்பி 14ஆம் ஆண்டில் போய் சேருது. மங்கள்யான் அப்படிங்கிறது மங்களகரமாக போய் சேர்ந்துருச்சு. அந்த மங்கள்யான் போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகியிருக்கின்றது? 1 வருடம் ஆகியிருக்கின்றது.
அப்போ இதை மாதிரி மனுஷன் போகிறதுக்கு என்ன சொல்கிறான்னா 8 மாதத்தில் போகலாமா. 8 மாதத்தில் போகிறதும் எப்படி போக முடியும்? அவன் சொல்கிறான், இங்கிருந்து எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு நம்ம ட்ரெயினில் ஏற்றிட்டு போகிறோமே, அதை மாதிரிலாம் ஏற்றிட்டு போக முடியாது. அதற்கு அவன் சொல்லிடுறான், நீங்கள் இப்படி போக வேண்டும் என்றால் அந்த இப்போ ஒரு 30 பேர் கொண்ட ஒரு டீமு இங்கே இருந்து போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 பேர் மட்டும் அதில் செயல்படுற அளவில் வச்சாரணுமா. மீதி உள்ளவன் எல்லோரையுமே ஒரு 27 பேர் அல்லது ஒரு 26 பேர், 4 பேர் ஹயாத்தாக இருக்கட்டும், மீதி 26 பேரை என்ன செய்யணும்னு சொல்கிறான்னா, நீள் துயில் நிலை என்று ஒன்று இருக்கின்றது, அந்த நிலையில் இவனை வச்சாரணுமா. அப்போ தான் ஆக்சிஜன் மிச்சப்படும், அப்போ தான் சாப்பாடு மிச்சப்படும், அப்போ தான் அவன் பாத்ரூம் ஒன்றுக்கு போகிறது மிச்சப்படும். இந்த மிச்சப்பாடோடு போகலாம். இந்த நீள் துயில் நிலை என்றால் என்ன, அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் கிரீன்லாந்து, ஐஸ்லேந்து, அதே போல் கனடாவுடைய வடதுருவம், ரஷ்யாவுடைய வடதுருவம், இந்த பகுதிகளில் சில பிராணிகள் வாழ்கின்றன. சில வௌவால்கள், சில மர தவளைகள், சில தரை அணில்கள், சில எலிகள், இவையெல்லாம் வாழ்கின்றன. சில பாம்புகள்லாம் வாழ்கின்றன. இதற்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கை எப்படி பண்ணியிருக்கான்னு பாருங்க. குளிர்காலத்தில் அது ரொம்ப ரிஸ்க் தேட முடியாதான், அதுக்குன்னு அது ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருக்கிறான். நீள் துயில் நிலை என்று உறங்க வச்சாராம். உறங்க வச்சுட்டான், கணக்கெடுத்து சொல்கிறான். அதாவது அது ஒரு வௌவால் தூங்குதான், அது உயிரோடு இருக்கும்போது அதனுடைய இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 400 தடவை துடிக்கின்றது. நீள் துயிலில் போய் படுத்துருச்சுன்னு வைங்க, படுத்து விட்டால் அது அதனுடைய இதய துடிப்பு 25ஆக மாறி போகுதான். எழுப்பி விட்டால் எழுந்திருக்கவே செய்யாதான், யார் எழுப்பினாலும் சரிதான், எழுந்திருக்கவே செய்யாதான். இது நீள் துயில் நிலை. அயல் நிலை துயில் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த துருவ பகுதியில் வாழக்கூடிய அந்த கரடிகள் அது இது போன்று படுக்குமா, ஆனால் எழுப்பி விட்டால் எழுந்திருக்கிறோம். மனிதன் இதை மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களாம். மனைவிமார்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதி கொடுக்கறதுக்கு, புருஷன் இப்படி நீள் துயிலில் போட்டேன்னு வைங்க, கொஞ்ச நாள் வந்து அவன் பாட்டு தூங்கிட்டு ஒரு 7-9 மாசத்துக்கு இப்படி தூங்கிடலாம். ஏதாவது கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்தா மனைவி இந்த வேலையை கையாண்ட வேண்டியது. அதே போல மருத்துவ உலகிலையும் இதை மாதிரிலாம் எதிர்பார்க்கிறாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒமாமின் தாம்பத்தின் ஃபில்லர்ல் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில வாழக்கூடிய எந்த ஒரு பிராணிக்கும் அல்லாஹ் ரிஸ்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இதை சொல்லும் போது அந்த வசனத்தில் பெருசா நமக்கு ஒன்றும் தெரியல, அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இதை சொல்லும் போதுதான் இப்படியெல்லாம் ஒரு அந்த அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் என்று நமக்கு மெய் செலிக்கிறது. என்ன சொல்கிறான், அது அதாவது எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தையும் அறிந்திருக்கிறான், அது எங்கு போய் ஒதுங்குகிறதோ அந்த இடத்தையும் அது அறிந்திருக்கிறான். அப்ப இது மாதிரி வட துருவத்தில் வாழக்கூடிய பனிப்பகுதியில் வாழக்கூடிய அந்த பிராணிகளுக்கு உரிய ரிஸ்கை எப்படி ஏற்படுத்தி வைக்கிறான் என்பது இந்த வசனம் நமக்கு அழகாக தெரிவித்து கொடுக்கின்றது. இது ஒன்று. அப்ப இந்த நீள் துயில்ல இவனை போட்டு இங்கிருந்து அங்கே கொண்டு போகணுமா. கொண்டு போயிட்டு நான் இப்போ நம்ம பார்த்தோமே, இந்த 1200 ஒளி ஆண்டு தூரத்தில் இருக்கு ஒரு பூமி. இது என்னங்கிறீங்க, ஒரு ஒளி ஆண்டுங்கிறது சும்மா சாதாரணமான ஆண்டுங்கிறீங்களா? ஒளி ஒரு வருடத்திற்கு எவ்வளவு பயணம் செய்கிறதோ அதை தான் குறிப்பிடுறான். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் அது பயணம் செய்கிறது. வருடத்திற்கு என்று எடுத்துக்கொண்டால் 9,46,000 கோடி கிலோமீட்டர். இந்த பூமிக்கு பக்கத்தில் பிராக்சிமா சென்டாரின்னு இருக்கு, நம்ம பண்டாரியை தான் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிராக்சிமா சென்டாரி என்பது ஒளியாண்டு கணக்குப்படி 4.4 ஆண்டு தூரத்தில் இருக்குதான். அதே போல டாவ் செட்டி என்று ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது, இது 11 ஒளியாண்டு. இதெல்லாம் தாண்டி தான் இந்த 1200 ஒளியாண்டு இடத்துல இருக்கக்கூடியது பூமி என்று குறிப்பிடுகிறார். இப்போது நீங்க இந்த பயணம் இங்கிருந்து மேலே போறான, இது சாதாரணமான ஒரு பயணம் என்று நினைக்கின்றீர்களா? அதுவும் சொல்றான், இங்கிருந்து அமெரிக்காவில் ஒரு நமக்கு ஒரு மாளிகை ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிறோம். இங்கிருந்து ஃப்ளைட்லாம் போய் அந்த மாளிகையை நம்ம போய் பார்க்கணும் போனால் அந்த மாளிகை காம்பவுண்ட் இருக்குல்ல, அது சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்கி நீங்கள் ஊருக்கு போயிட வேண்டியது. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதை மாதிரி தான் சொல்கிறான். இத்தனை ரிஸ்க் எடுத்து இங்கிருந்து போனால்
அந்த செவ்வாய் கிரகத்திலேயோ அல்லது மற்ற மண்டலத்திலேயோ இறங்கிட்டு ஏற முடியாதான். திருட்டு போய் சமயத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடுவான், வந்து குதிச்சிருவான், ஏற தெரியாது, மாட்டிக்கிடுவான். இப்போ இவன் சொல்கிறான் இந்த அறிவியல் உலகத்தில், இங்கிருந்து அவன் இங்கிருந்து இந்த எவ்வளோ பெரிய தூரத்தில் உள்ள கிரகத்தில் போய் இறங்குறான்னு வைங்க. அப்படி இறங்கிட்டான், இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இங்கிருந்து மேலே ஏற்றி விடுறானே. இப்போ நாம் ஒரு சமாதான புறாணி என்று ஒன்று இப்படி தூக்கி விடுறோம், எல்லாரும் புரிஞ்சுக்கிறோன்னு அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். இப்போ இப்படி ஒரு புறாவை இப்படி தூக்கி விடுறோன்னு வைங்க, இது நம்ம ஏற்றி விட்டோமாக்க அது அப்படியே பறந்து போகுது. இந்த ராக்கெட்டு அந்த வேலையை தான் செய்யுது, விண்கலத்தை அப்படி தூக்கி விடுது, தூக்கி விட்டுட்டு அது அழிஞ்சு போகுது. அதனால தான் இவன் மேலே நோக்கி போக முடிகின்றது. இப்போ இதை மாதிரி அங்கே செவ்வாய் கிரகத்திலையோ அல்லது வேற இந்த பிராக்சிமா சென்டாரிலையோ எங்கே போய் இறங்கினாலும் கீழே இறங்கிட்டு மேலே ஏற முடியாதான். யார் தூக்கி விடுறது? சரி, இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கின்றது, அந்த உலகத்திற்கு இவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை எடுக்கிறான். சரி, அங்கிருந்து திரும்ப வர்றது இருக்கின்றதே, இங்கிருந்து போயாச்சு, அங்கிருந்து திரும்ப வர்றது இவன் உள்ளே இறங்க முடியாதுங்கிறதுனால அந்த செவ்வாய் கிரகத்தை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அமெரிக்காவில் உள்ள வெள்ள மாளிகை ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு அங்கிருந்து திரும்ப வர உள்ளே போக முடியாது, அங்கிருந்து இப்படி திரும்ப வர்ற மாதிரி இவன் திரும்ப வர்றான்னு வைங்க, அது ரொம்ப சவாலான ஒரு பயணம் என்று சொல்கின்றான். ஏன் தெரியுமா? அங்கிருந்து வரும் பொழுது 2 டேஞ்சர் இவனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு டேஞ்சர் என்னன்னா, புவியீர்ப்பு சக்தி அப்படியே பூமியை நோக்கி அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி அது கீழே இறங்குது. பூமி இங்கே வாடா வாடா வாடான்னு சொல்லி பூமி கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது, யார் மேலே போனாலும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்படி வரும் பொழுது நெருப்பு மண்டலம் தான். இந்த கல்பனா சாவ்லா இறந்து போனாங்களே, அதுக்கு காரணம் என்ன? தீ பற்றிக்கிடுச்சு. வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு கூரையாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த மாதிரியான பாதுகாப்பு கூரை எது வந்தாலும் சரிதான், தீ பந்தம் வந்து அழிச்சிட்டு போட்டுரும். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதில் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்படி வரும் பொழுது அந்த விண்கலத்தில் அதுக்கு ஓடுலாம் பதிச்சிருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய வெப்பத்தினுடைய அளவு சொல்கிறான் 1700 செல்சியஸ். அப்படி பற்றி தான் வெடிச்சு இறந்து போச்சு. இது ஒரு ஆபத்து. இன்னொரு ஆபத்து, இந்த காற்று மண்டலத்தை தாண்டி வரும்போது கொஞ்சம் கரணத பின்னால் மரணம் என்பது போன்று அந்த பூமியை சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த சுற்றுவட்ட பாதையில் இது சுற்ற ஆரம்பிச்சிடும். இவ்வளவு பயலன்ஸாக அங்கிருந்து கீழே வந்து இறங்க வேண்டியது இருக்கின்றது. இவ்வளவு அபாயகரமான ஒரு பயணம். இந்த பயணத்தில் இவ்வளவு கவனம் செலுத்துங்கிறீங்களப்பா. இந்த திருக்குர்ஆன் ஒரு உலகத்தை சொல்லுகின்றது. இவன் என்ன செய்யறானா, அங்கே போய் சாவறதுக்கு நிற்கிறான். இஸ்லாமிய மார்க்கமும் சாக சொல்கின்றது அந்த உலகத்திற்காக வேண்டி. பத்ரில் உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கூமையில சமாவாத்தி வல்லர், வானம் பூமியினுடைய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சோனத்தின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அவன் இவர் கையில் சில பேரிச்சம்பழங்களை வச்சுக்கிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பஹ் பஹ் அப்படிங்கிறார். என்ன மா ஹமலகாலா கௌலிக்க பஹ் பஹ், என்ன பஹ் பஹ் அரபியில் உள்ள வார்த்தை, என்ன அச்சச்சோன்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி ஒரு வார்த்தை. என்னப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் அந்த பட்டியலில் இடம் பெறணுமே என்று அவர் சொல்கிறார். நீ அதில் உள்ள ஆள் தானப்பா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. உடனே உள்ளே போகிறாரு, கொல்லப்பட்டு போகிறாங்க. அவர் கையில் பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இந்த பத்ர் போரில் அவர் களத்தில் உள்ளே போகிறதுக்கு முன்னால் அந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சுவச்செய்தி சொல்லிட்டாங்க சோனத்தை பற்றி, நாம அதில் உள்ள ஆளுங்கிறதையும் சொல்லிட்டாங்க, இதுக்கடுத்து நாம் நிற்கலாமா தாமதிக்கலாமா என்று நினைச்சி உள்ள போறாரு. கையில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பளத்தை வீசுறார். லயின் ஹைத்து ஆக்குலா ஹாதிகி தம்ராத்தி, இந்த பேரிச்சம்பளங்களை சாப்பிடக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சில நொடி பொழுதுகள் நான் எடுத்தேன் என்று சோனத்தை பற்றி சொல்லியாச்சு. ட்ரெயின் நிற்கிது எக்மோரி ஸ்டேஷனில், வெளியில் வெயில் கொளுத்துது, 102 108 டிகிரி கொளுத்துதுன்னு வச்சுக்கிடுவோம். உள்ளக்க ஏசி இருக்குது. ஏன் இந்த 2 நிமிடம் நான் வெளியில் நிற்பான? ட்ரெயின் 10:10க்கு புறப்படுது. 10:10க்கு புறப்படுதுன்னா 10:08 வரைக்கும் நான் என் வெளியில் நிற்கணும். உள்ளே போய் உட்காந்துட்டு போகிறேன். இந்த 2 நிமிஷத்தை நான் ஏன் வேஸ்ட் ஆக்கணும்? 10:10 வரைக்கும் 2 நிமிஷத்தை நான் ஏன் வேஸ்ட் ஆக்கணும் என்று உள்ளே போய் உட்கார்ந்து போகிறாரு. அது மாதிரி இவர் அந்த சோனத்தை நோக்கி பாய்ந்து விடுகிறார். நாம் அதை தான் சொல்கிறோம். நீ இவ்வளவு ஆய்வு சரியப்பா, இங்கிருந்து சந்திர மண்டலத்துக்கு போகிற அது 4 லட்சம் கிலோமீட்டர்,
இங்கிருந்து 1 நாள்ல போயிடலாமா சாப்பாடு தூக்கிட்டு சந்திர மண்டலத்துக்கு. அதற்கடுத்து இங்கு புறப்பட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போறங்கிற, அங்க போய் சாவரன்னு சொல்ற. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இன்னொரு உலகம் இருக்கிறது என்று இந்த திருக்குர்ஆன் சொல்கின்றது. இதை நீ யோசிச்சு பார்த்தாயா? உலக மக்களுக்கு எல்லாம் இந்த ரமலான் மாதம் அதைத்தான் பிரகடனப்படுத்துகின்றது. கொஞ்ச நேரம் ஒரு வாரத்தில் உண்ணாவிரதம் இருந்தான் என்றால் அவனை ஏறிட்டு பார்க்குறீங்க, உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கான், ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறணும். உலக மக்கள் எல்லோருமே காலையில் இருந்து இரவு வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறாங்க. இந்த உண்ணாவிரதம் இருக்க இது நாம உட்கார்ந்துன்னு வைங்க, நம்ம சர்பத்தை சாப்பிட்டு கேமத்து நாள் வரைக்கும் உட்கார்ந்துருக்கலாம், ஆயில் இருந்துச்சு ஆகும். அவங்களே சொல்றாங்க, பாய் உங்களை மாதிரி இருக்க முடியாது பாய். ஆமா இருக்க முடியாது, இது குர்ஆன் சொல்லக்கூடிய உண்ணாவிரதம் இல்லை. அப்ப இந்த நோன்பு இருக்கின்றத உலகம் முழுவதும் மக்கள் காலையில பசியும் பட்டினியுமா கிடக்குறாங்க. ஏன்டா இப்படி இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா பார்க்க சொல்றான். திருக்குர்ஆன் சவாலே விட்டுருச்சு, இந்த குர்ஆனை நீ பாரு, இது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது என்று உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ ஆய்வு செய்து பாரு, உன்னுடைய சோதனை கூடத்தில் வச்சு உரசி பாரு, நீ அலசி பாரு என்று சவால் விடுகின்றது. இது அல்லாம அந்த மக்களை எல்லாம் பார்த்து இந்த குர்ஆனின் பக்கம் அல்லாஹ் ஈர்க்க செய்கின்றான். இப்ப இந்த திருக்குர்ஆன் இவனெல்லாம் பார்த்து, இந்த அறிவாளிகளை பார்த்து, நீ இங்கிருந்து பறக்க நினைக்கிறிய, அங்க போய் இறக்க நினைக்கிறிய, உனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை நான் சொல்லி தர்றேன். அது என்ன தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் நீ இவ்வளவு பெரிய கஷ்டப்பட வேண்டியதில்லை. இங்கிருந்து செவ்வாய்க்கு போறதுக்கு $7 பில்லியன் அப்படின்னா என்ன, $700 கோடி. இவ்வளவு சிரமப்பட்டு போகணுங்கிறியப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லு. இந்த ஆய்வையும் நீ செய்துக்க, உனக்கு நீ இறந்த பிறகு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கு. இதை ஆண்டா நீ நம்ப மாட்டேங்கிற? இந்த வேதம் சொல்லுகின்றது உனக்கு மறு உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில உனக்கு மரணமே இல்லை என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் இறக்கி இந்த வேதத்தில் உனக்கு சந்தேகம் இருந்தால் ஃபாத்து பி சூரத்து மின் மித்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை, ஒரு குர்ஆனை கொண்டு வாடா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக்கும், இப்படி சவால் விட்டும் இவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஃபஅலமு அன்னமா உன்சில பிஇல்மில்லா, இந்த வேதம் அல்லாஹ்வுடைய ஞானத்தை கொண்டுதான் அருளப்பட்டிருக்கிறது. வஅன் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதும் நிரூபணமாகி விடுகின்றது. ஃபஹல் அன்தும் இல்லா முஸ்லிமூன், உங்களுக்கு முன்னால ஒரே ஒரு சாய்ஸ் இருப்பது என்னவென்று தெரியுமா? முஸ்லிமாக ஆகிறது. இதை தவிர்த்து வேற வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக ஒரு செய்தியை சொல்கின்றான். நீ இஸ்லாத்துக்கு வந்துரு, மறுமையை நீ மறுத்துறாத. பாருங்க, சுவனத்தில் உள்ள ஒரு காட்சி, ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. சூரத்து சாஃபாத்தில் 37வது அத்தியாயம் எடுத்து பார்த்துக்கங்க. அதுல சுவனத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாலும், இந்த உலகத்தில் எதிர்த்தாப்புல நல்ல ஈஸி சேர் போட்டு உட்கார்ந்துட்டு நாம பேசிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, கடங்காரன் வந்து நிற்பான், அன்னைக்கு ஒரு 10,000 ரூபா வாங்கினீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அந்த உலகத்தில் அப்படி கிடையாது, உட்கார்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காயிலுன் மினுகும், ஒரு ஆள் சொல்றாரா, இன்னி காணலி கரீன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ரொம்ப அழகா இதயத்தை தொடுற மாதிரி இருக்குது. இன்னி காணலி கரீன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். யகூலு, அவன் சொல்லி கொண்டிருந்தான், இன்னக்கல மினல் முஸத்திகீன், நீ இதெல்லாம் நம்புறியா அப்படின்னு கேட்டான். ஐதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன், இன்னால மதீனும், நாம இறந்து போன பிறகு, மண்ணோடு மண்ணா போன பிறகு, உக்கி போன எலும்பாக ஆன பிறகு நமக்கு கூலி கிடைக்குமா என்று கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் லைன்ல வர்றான். இப்போ ஹல் அன்து முத்தலிவோன், அந்த பார்ட்டியை பார்க்கிறியா உன் ஃப்ரெண்ட என்று கேட்கின்றான். ஃபத்தல, உடனே பார்க்கிறான். இப்போ இந்த உலகத்திலேயே இப்போ வந்து கான்ஃபரன்ஸ் கொடுக்குறான் அமெரிக்காவில், உடனே அங்கிருந்து ஒரு ஆள் பேசுறதை நம்ம பார்க்க முடிகின்றது. நரகம் அதில் பார்க்கிறான். ஃபத்தல ஃபராஹு ஃபீ சவாயில் ஜஹீம், நரகத்தினுடைய அதில் பாதாளத்தில் கிடக்கிறான். இவன் அவனை பார்த்து சொல்றான், கால தல்லாஹி இன் கித்தல துருதீன், அல்லாஹ் மீது சத்தியமாக, அட பாவி, நீ என்னையும் அங்க கொண்டு போக பார்த்தடா, தர்காவு கூட்டு போக பார்த்த, மௌலுது போத சொல்லி என்னை அழைச்சிட்டு போக பார்த்த, நான் காப்பாற்றப்பட்டுட்டேன்,
என்று சொல்லிவிட்டு இவன் சொல்கிறான், உலகுலா நிஅமத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய அருட்கொடை மட்டும் இல்லை என்றால் லகுன்து மினல் முஹ்தரீன், உன்னோட வந்து கிடந்திருப்பேன். அஃபமா நஹனு பி மையீன் இல்லா மௌத்தத்தினல் ஊலா, முதல் மரணம் ஒன்று அடைந்தமே, அதற்கு அடுத்து இனிமேல் நான் மரணம் அடைவேனா? கிடையாதுப்பா. அவன் சொல்றான், நான் இனிமேல் மரணம் அடைய மாட்டேன். இன்னஹாதா லஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி. லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், இதற்காக வேண்டி தான் எல்லாருமே செயல்பட வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது. இது உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை. இது மாதிரிலாம் நீங்க ஆகிறாங்கப்பா, நீ சந்திர மண்டலம் அதெல்லாம் ஆய்வு செய்து பாரு. ஆனா இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நிரந்தரமான வாழ்க்கை. அவர் சொல்றாருல, எனக்கு இதுக்கு அடுத்து மரணம் இல்லைன்னு சொல்றாரு, அந்த வாழ்க்கைக்கு நீ வா என்று அந்த மக்களை பார்த்து சொல்கின்றது. நமக்கு இந்த திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றது என்று தெரியுமா? ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, இதா தகல ரமலான், ரமலான் நுழைந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு தான், சுவனத்தினுடைய வாசல்கள், ஒகுள்ளி உகத்த அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு விடுகின்றது. ஒரு சுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றார்கள். அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்துறானா, நரகத்தை மூடிட்டேன், இந்த ஒரு மாசத்துல ஒன்ன நீ மாத்தி அமைச்சிக்க, நீ சுவனம் திறந்திருக்குது, இந்த மாசத்தை விட்டு நீ வெளியில போகும்போது உன்னை சுவனவாதியாக பதிந்து விட்டு நீ வெளியே போ. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பனாக. இந்த புனித குர்ஆன் உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு சுவனத்தினுடைய வாசல் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சுவனத்து வாசலில் நீ வந்து உள்ளே நுழையக்கூடியவனாக உன்னை நீ ஆக்கிக்கொள். இங்கிருந்து போய் பெருநாள் காலையில நல்ல அழகான முறையில் முதல்ல வந்து முதல் வந்து இருப்பாங்க எல்லா ரக்காத்துக்களையும். பெருநாள் காலையில சுபு ஹலாக், அந்த மாதிரியான நிலைக்கெல்லாம் போகாம இப்படியே தொடர்ந்து இந்த கொள்கை அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தில் நீ பெற்ற அந்த சூட்டினுடைய அடிப்படையில் அடுத்த வருடம் வரைக்கும் அந்த தடுப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி உன்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் ரமலானில் நாம் இருப்போம். இந்த மாதம் என்று வருகின்ற பொழுது, இந்த மாதத்தில் அதாவது அல்லாஹ் தஆலா சுவனத்தினுடைய வாசல்களை திறந்து வைக்கிறான் என்பதற்குரிய எடுத்துக்காட்டுகளை நிறைய பார்க்கலாம். எல்லா பள்ளி வாசல்களும் நிரம்பி வழியும், சந்தேகமே இருக்காது. அந்த மாதிரி அதாவது பள்ளி பக்கமே எட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து முன் சஃப்ல உட்காந்துருப்பாங்க, முதல் சஃப்ல உட்காந்துருப்பாங்க. அப்படியெல்லாம் கொண்டு வருகின்றது. ஆனால் பெருநாள் அன்னைக்கு காலையில் நம்ம வந்து இவரையெல்லாம் காணவில்லை என்று விளம்பரம் போடுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ரமலானில் பெற்ற அந்த தடுப்பு சக்தியை கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். இந்த ரமலானில் நாம் நுழைஞ்சிட்டோம். அந்த ரமலான் காலத்தில் நிறைய செலவு செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலும் நல்ல செலவு செய்வாங்க. ஆனால் ரமலான் மாதத்தில் அதிகம் செலவு பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி நாம் ரமலான் மாதத்தில் தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மக்களாகவும் ஆக வேண்டும். இபாதத்துகள், இந்த சஹர் நேரத்தில் நாம் எழுந்திருக்கிறோம். அந்த சஹர் நேரத்தில் எழுந்திருச்சு அந்த நேரத்தில் இரவு தொழுகையை தொழக்கூடியவர்களாக, நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் 11 ரக்காத்து ஆரம்பத்தில் தொழ வேண்டாம். 2 மணிக்கே மனைவி மக்கள்லாம் கிளப்பி விட்டு மனைவி தலாக் வைங்கிற ஒரு அளவுக்கு நெருக்கடி கொடுத்துடாதீங்க. இந்த ரமலான் மாதத்தில் நம்ம சஹரில் எழுந்திருக்கிறோமா, குறைஞ்சபட்சம் ஒரு பிள்ளைக்கு நடவண்டியை கொடுத்து அப்படி நடக்க விடுறோம், நடவண்டியை பிடுங்கியாரோம், அப்படியே ஸ்டடியாக போகுதில்ல, அதை மாதிரி சஹரில் எழுந்திரிச்சோமா அந்த வித்திரு ஒரு 3 இருக்காது, அந்த நேரத்தில் தொலை படிச்சுக்கிறோம். கூடுறது அல்லாஹ்வுடைய பாக்கியம். நீங்கள் அப்படி கொண்டு வந்துக்கங்க, அவங்களுடைய விருப்பம். ஹைருல் அமலி அதுவும் அமல்களில் சிறந்தது இன்கல்ல குறைச்சலாக இருந்தாலும் சரி தான் தொடர்ந்து இருக்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த வருட ரமலான் மாதத்திலிருந்து நாம் பெற்ற ஒரு பாடம், நான் இரவு தொழுகையை தொடர்ந்து தொழுவேன் என்று இன்ஷா அல்லாஹ் சபதம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி பல நன்மைகள் ரமலானில் நமக்கு பெறுவதற்காக ஒரு பள்ளிக்கூடம், 30 நாள் போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சுட்டு அதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில்
நாம் கொண்டு வரணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அதில் அந்த 27 மட்டும் ஒரு கூட்டம் நிற்பாங்க. லைலத்துல் கத்ர் வந்து இறங்குதான். புரோட்டா, கறி, பிரியாணி, நல்ல பாயாசம் வச்சு கேசரி எல்லாம் பிரித்து எடுத்து காலையில் பள்ளிவாசல்லே தண்டை. எனக்கு எனக்குல இவனுக்கு தரல லைலத்துல் கத்ர் இறங்கி அன்னைக்கு கொலையில் முடிஞ்சு போகுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த 10 நாளுமே நாம் ஹயாத்தா நம்ம ஜமாத்து வந்து தான் தமிழ்நாட்டையே உயிரோட்டு உள்ளமதாக ஆக்கி வைத்திருக்கிறது. அப்போ அந்த லைலத்துல் கத்ர் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்கு என்று இப்பவுமே நாம் ஒரு ஏற்பாடோடு இருக்கணும். ஏனென்றால் அது என்ன வாழ்க்கைன்னு பார்த்துக்கோங்க. இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதற்கடுத்து மரணமே இல்லைனா அது சாதாரணமான ஒரு வாழ்க்கையா? அந்த சந்தர்ப்பத்தில் தான் நமக்கு நல்ல வியாபாரம் கொளிக்கும். ஷைத்தான் விட மாட்டான். அல்லாஹ்வே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லயபுலுவன்னகுமுல்லாஹு பிஷையின் மினஸ் ஸைதி. ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டு போயிட்டான், அப்பதான் அல்லாஹ் தஆலா ஒரு மானம் முன்னால குறுக்க விடுவான். வேணுக்குனே அவன் சொல்றான், லியஅலமல்லாஹு மன் யகாஃபு பில் கைப். எவன் இஹ்ராம் கட்ட பிறகு வேட்டையாடுறது கூடாது, வேணுக்குனே விடுவான். அந்த மாதிரி நீங்க லைலத்துல் கத்ர் வந்து 10 மணிக்கு தொழணும் வரன்னு நினைச்சா கடையில் வியாபாரம் பிரித்து ஓடும், விடமாட்டான். அந்த மாதிரிலாம் ஒரு சோதனை அல்லாஹ் தஆலா வைப்பான். அப்போ அதற்காக வேண்டி நாம் ஒரு ஏற்பாடு செய்து, லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்றான்ல, அந்த இரவனுடைய பாக்கியத்தையும் நாம் அடைஞ்சு மர்மையில் நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே நாம் அதிகமான நன்மைகளை சேர்த்து முற்படுத்தி வைப்போமாக. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.